என் பேச்சுக்கு உண்மையான விமர்சகர் ஒரு குழந்தை என்பதை நான் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை தான் என் பேச்சை உண்மையாக ரசிக்கிறது, விமர்சிக்கிறது. தயவு செய்து அந்த விமர்சனத்தை வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாயை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செல்போனை அணைக்க முடிந்த அம்மா உன்னால், இதயத்தை திறந்து வைக்க முடிந்த அம்மா உன்னால், உன் குழந்தையின் வாயை அடக்க முடியவில்லையே தாயே. அதுதான் பிள்ளையனுடைய பெருமை, அதுதான் அன்னையினுடைய திறமையின்மை. ஓர் அன்னை தன் பிள்ளைக்குத்தான் பெருமை சேர்ப்பாள். பிள்ளை அழுவதை விடவா வைரமுத்துவின் பேச்சு என்று அந்த அம்மையார் கேட்பதுதான் நாகரிகம். அந்த அம்மையார் அப்படி நடந்து கொள்வதுதான் தாய்மை. வைரமுத்துவை விட தாய்மை ஒன்றும் சின்னதல்ல, தாய்மை விட வைரமுத்து பெரியவனும் அல்ல. தாய்மை வாழ்க. ஏன் வாழ்க என்று சொன்னேன் தெரியுமா? தாய்மை தனிமைப்படுத்தி விட்டது என்பதற்காக.